எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லை நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் இருக்காங்க. இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு. அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா. ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமாக தர்மம் வெல்லும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகிறது எதை நோக்கி? நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அவ்வளோ சொல்லிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார், நீங்கள் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அதில் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேறு எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். ஆனால் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ. ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில், அவர் இன்டர்வியூவே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் பையனாக மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட ட்ராவல், அவரோட லைஃப்பை வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் என்னங்க, இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் பேசுனது தான். ஒருத்தர் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸு இன்னைக்கு சொல்கிறாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மளாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ்ஸு. நீங்களே டையை பற்றிலாம் பேசுறீங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம். கலகலப்பு வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருக்கோம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா,
தலைவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார். பிரதர் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார் இந்த சூதுகம் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படியும் சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதான் ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் முடிஞ்சிருச்சுலாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்னால் ஹியூமர், ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக, அது காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஏதோ 3 வருஷமாக எழுதுனாங்க அந்த படத்துடைய கதையை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதில் 3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தால் நீங்கள் அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2.5 வருஷமா யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் மேலுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்கனா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்கு, நான் கண்டிப்பாக இருக்கேண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்குது, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுனது அவங்க மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து இந்த 15 சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது 2 டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். ஆக்சுவலாக இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக என்ன உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவா காலிலேருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இது நான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள். அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நன்றி. கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகம் படத்துக்கு அப்புறம் நான் சூதுகம் நடிக்கும்போது 3வது படம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழில். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவி குமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு, இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், என் நண்பர்கள் நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். ஒரு பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்றைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார்.
அவரோட இருந்தோம்னாலே கலகலப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுனை பற்றி நீங்கள் நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனராக அடுத்தடுத்து பிரசாரில் அடிக்கடி வரணும். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூதகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன். கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். ரெண்டாவது, எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு, ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவனுடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து வாடா சாப்பிட்லாம் அப்படின்னாப்புல. டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்புல. என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணனே நல்லா மொத்தம் சொல்லிடலாங்க. சூதுகவும் நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு வில்லனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம். இந்த நேரத்தில் நலன் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நலன் குமாரசாமி, விஜய் சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சூதுகவும். அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2, ஆனால் அதில் வந்து வேறு ஜானர். இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராஜ் சாரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம். நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் நோட்டு ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுக்குமே வேலையே இல்லை.
இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ சூதுகோவம் எடுத்துகிட்டு அவருடைய பார்ட் 2 எடுத்திருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்கள் நடிகர்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எப்படி சொல்லணும்னா, ஒரு 90 காலகட்டங்களில் ஒரு ஆவத்தூர் ஃபிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி 2000s பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குனர் நிறைய பேரை வந்து புது புது கண்டென்ட்டோட டைரக்டர் ஆகினது வந்து குமார் சார் தான். ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது, கதையாக சொன்னாலுமே புரியாது, ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு. நீங்கள் பீஸாலாம் சொன்னால் புரியாது, சூதுகும்பலாம் அதே மாதிரி பார்ட் 1 சொன்னால் புரியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இயக்கி அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த மேடை கிடச்சிருக்கு. இதை மாதிரி இன்னும் பல மேடைகள் அவர் சந்திக்கணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம். ஒரு காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல, எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாதம் எடுத்திருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவும் அடுத்த ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 years ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலயமா அவருடைய வெற்றியின் மூலயமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்ஸ் வரல. அதை சொன்ன வந்தோன்னே பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார், பாஸ்கர் அண்ணன், சுந்தரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம். December 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூதுகம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் அனைவரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும்
ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவி மணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவி மணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறான். என்னன்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டே இருக்காரு, இளமையாக இருந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து டை அடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்போ தான் லேசாக வயது தெரியுது. ஆனால் கூட இப்போ எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடி வெளுத்து போச்சுல, அங்கேயும் தேவிமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் திரைநிதி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சாட்சி படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்கார், எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் SJ அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமாக எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்றைய இளம் தலைமுறையின தம்பி சிவா கருணா கூட நடித்த அதே படத்தில் இந்த படத்திலேயே வந்து ராதாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகளெல்லாம் வந்து ஒரு 45 வருஷமாக அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்திலே இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், அரசு துறையில் இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். அவர் வந்து ஜூனியர், சீனியர், புது நடிகர் அப்படின்லாம் பார்க்கல. அவரை அந்த கதாபாத்திரமாக பார்த்து ரொம்ப சுலபமாக எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையாக டைரக்ட் பண்ணார். அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியாக இருந்தார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸே இல்லாமல் கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையாக வந்திருக்கு. நான் வந்து இந்த முழு படத்தை பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்போ எஸ்ஜேல வந்து சூர்யா வந்து நடிகரில் கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டைரக்டரில் கலங்க போகிறாரு. அது நிச்சயமாக உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியாக கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எடுக்கிற, எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட அந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்தில் காட்சியில் எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலேயே வந்து அந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக சிவாவோட பழகும்போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில் சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்போ நாம் பட்டிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்கிற அதை கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாருங்க. அது வந்து ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இது அடிக்க போற மாதிரி அவரை கொஞ்சம் மொபைல் இறக்க சொல்லுங்க. சிவா சார், சார் யாரு? சார் வணக்கம். நீங்க வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 போன வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? வள்ளல் சொன்னேன். அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட தான் சொன்னேன். நீங்க வெளியில சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? அதனால நம்ம பண்றது வெளியே தெரியாம தான் இருக்கும். அந்த அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்ப இங்க ஒரு 15,000 இங்க ஒரு 15,000. இந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார். சார் கொஸ்டின் சார் சிவா சார், ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார் சொல்றதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த் கேலக்ஸி அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு வருவாங்க. இல்ல சார், அதாவது சந்திரசேகர் சார், சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களால மதர் பார்த்தது நானே பார்த்துருக்கிறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி. இது இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இதுக்கு முன்னால குட் பேட் ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும், அவசர வேலை காரணமாக திரு MS பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சார் இயக்குனர் சார் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறமா இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்கிரீன் பிளேவும் எழுதிருக்கீங்கல்ல, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார் அதான் சார், இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்து டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியுது. ஸோ இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு இது அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டே இருப்பார், இந்த சீன் சூதுவம் கிடையாது, இந்த சீன் சூதுவம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வரதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க, அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். வாங்க சார். நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி, நீங்கள் நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில். இது எப்படி இருக்குது? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது? அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம், நான் வந்து என்னுடைய எய்மை எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு, லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன். அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படி தான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு, அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இதில் நடிச்சிட்ருக்கேன். வேறு கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்ருக்கேன். சார் நான் திருக்குமார் சார். இதில் வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டிங்க, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பற்றி நம்ம போட்டு தான் அவரை காட்டணும்னு அவசியம் இல்லை, அதனால இல்லை. ஆக்சுவலாக அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாரையுமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க. இது வரைக்கும் இதுவும் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். போட்டிருக்கோம் எல்லா இடத்துலயுமே. இது வந்து ப்ளஸ் ஃபேக்டர் அப்ப, அதனால இதெல்லாம் வந்து அவர் சிவா அவர் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம்.
அது ஒன்றும் இல்ல பாட்ரி கண்டிப்பா எடுப்பீங்களா? கண்டிப்பா பாட்ரி எடுக்கிறாங்க. இல்ல 100% இல்ல, ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் வந்து ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து விஜய் சிவா சார் அண்ட் இஸ் கேங் அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதுல இருக்காங்க. இதோட ஆடடா பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா அதுல இருப்பாருன்னு நம்ம 2 பேர் தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாம சோதுவம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்காங்க. சார் இந்த சீக்குவலா தான் எடுப்பீங்களா இல்லைன்னா வந்து வேற எதாவது புது ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ஸ் எடுப்பீங்களா? இல்ல ஏன்னா பீஸா 2 அதே மாதிரி தான் வச்சு இப்போ இது அந்த மாதிரி வருது, வேற படமே தெரியலையா அது கேட்குறேன் நான். இல்ல இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற பொருட்செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்னைக்கு 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷன் கூட நம்ம அவ்வளோ பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சோதுவம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதான் என்னோட பாலிசியா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து சூதுகம் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க. ஏன் அவர் இதை போடல? அதை கம்ஃபர்ட்டா வந்து நம்ம சிவா நடிக்கிறதுனால போட்டீங்களா இல்ல அவர் காமெடி வேஸ்ல அடிச்சு தூக்கிடுவாரு விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்ல, சூதுவம்லயே காமெடி பின்னிருப்பாரு அவரு வந்து அப்ப வந்து காமெடி பண்ணாரு. இல்ல இவர் வந்து அந்த கேரக்டரே இல்ல. இப்ப வந்து இந்த சூதுவம் 2 வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுவம் 2ல வந்து சூதுவம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுவம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு, ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல. இஸ் கேரக்டர் இஸ் என்டிலிட்டி அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரொமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பர்ல ரிவ்யூ வரும். தினத்தந்தியில பல மேகசின்ஸ் இருக்கும், மாநிலங்களோட இந்த மாதிரி மாலை இந்த மாதிரி பேப்பர்ல விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசுல இருக்கிற காலத்திலாம் பேப்பர் படிக்கிறதுக்காக டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பாக்குறேன். எவால்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை யதார்த்தம். நீங்க கலா யதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல், இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணாம போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இதை மற்றவங்களுக்கு போல நீங்களும் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிறது வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வர மாட்டாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்க அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்?
அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் ஒரு டைலாக் என்ன, ஏன் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் அப்படி டைரக்டர் கூப்பிட்டு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம், உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கு. அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு என்ன கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பலவிதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, படத்தை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. அதான் வளர்ச்சி தான், வளர்ச்சி தான். சார் ஒரே கேள்வி, நீங்க இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனால் அங்கேருந்து நீங்க வந்தவங்க நிறைய இருப்பாங்க. ஆனால் நீங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு நாங்கள் அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அதை எப்பயாவது தான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், சூதுகவும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல் இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்கள் வந்து பிடிச்சி இதில் வச்சிருக்கீங்க? சூதுன்ற டைட்டில் நலனோட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவரு வச்ச டைட்டில். பேசிக்கா சூதுவம் வந்து ஒரு காமெடி படம். இது சூதுவம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். இது வந்துட்டு முதல்ல சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டையரிக்கலா சொன்னாங்க அவங்க. சூதுவம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாம, மேக்கப்லாம் போடாம, பட்டவர்த்தனமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபன்னா காமெடியா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். அதான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதுல சூதுவம் கீழே நாடு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது. கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க சினிமாவில் வந்து சுந்தரசி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தரசி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிவிட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையா இருக்கு. அதுவும் மக்களை புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு. இப்போ சூதுவம்ல பாத்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக். ஆனா அது கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல, ரீச் ஆகல அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் உங்களை டைரக்டரோட கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அதில் நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொல்றதால நான் பார்க்கல, நேச்சுரல் சொல்றாரு அவ்வளவுதான். நான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மாவில் 2 கேட்டகரி. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனாக வளர்க்குறாங்க. கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம்.
இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா. அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், வாகேஷ் சந்திரசேகர் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கி எடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களாம் அவரா 2 பேரும்? இது அதெல்லாம் அவர் தான், காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ், இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தாங்க, அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் நம்புறேன். சிவா சார், ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலரில் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்த்தா நல்லது, கல்யாணம் பண்ண வராதுன்னு. அது நீங்களா யோசிச்சா இல்லை டைரக்டர் வச்சாரா இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா? இல்லை, ஆனால் அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது இருக்கு கை தட்டாத, நிறைய பேர் ஏன் இங்கே கை தட்டினீங்க? அப்புறம் வந்து எல்லா லைஃப்லையும் சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்களும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? இல்லை, அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.